இது சோலோ ட்ரிப் இல்லை, ஃபேமிலி ட்ரிப்பு. குண்டும் குழியுமா தூக்கி 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 போடுறது ஒன்றும் பண்ண முடியல சொல்லுவாங்க. சரியான வாழ்க்கை ஒரு முறை வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா முட்டால் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். ஏன்னா இத்தனை நாளாக ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கேட்டேன். ஸோ அதனால முட்டால் ஃபால்ஸ் போயிடுதான்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இது மார்னிங் ட்ரிப் ஒரு 6 o'clock போகும்போது போயிட்டு இருந்தாலும் நினச்சேன். நம்ம பிளான் பண்ணது என்றைக்கு நடந்திருக்கிற மாதிரி இன்றைக்கும் போல். அதனால் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10 o'clock இதுக்கு மேலே தான் கிளம்ப போகிறோம். ரொம்ப லேட்டு. அது இல்லாமல் இப்போ இது சோலோ ட்ரிப் இல்லை, அது நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் வரும். அது யார் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் பிடிச்சிக்கோங்க. மறக்காம நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா அதுவும் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஆர்எஃப் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் ஒரு 6 o'clock போயிட்டு வந்துடலாம். ஏன்னா மார்னிங் போனால் யாரும் கூட்டம் அதிகம் இருக்காது அப்படின்னு நினச்சி நான் மார்னிங் ட்ரிப்பே பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கு நைட்டே நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பேட்டரியை கோப்ரோவில் வந்து ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாகிட்டு, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோப்ரோவுக்கு சார்ஜ் போடாமல் படுத்துட்டேன். காலையில் எழுந்துச்சி ஞாபகமே இல்லை. காலையில் எழுந்துச்சி கோப்ரோ ஆன் பண்ணி பார்த்தா பேட்டரி 0%. அது எழுந்துச்சி அதுக்கப்புறம் அது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக பொருள் யார் கூட வராருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலை வரோம். நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு தெரியும் கலை யாருன்ட்டு. நம்ம கலை வந்து நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட், டிகிரி தோஸ்ட்டு. முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் முட்டல் ஃபால்ஸ் போகலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் கரெக்டாக மழை பெஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ எல்லாம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுனால எல்லாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். கலை டேரெக்டாக அங்கேருந்து அப்படியே வந்துடுவோம். நான் இப்போ இங்கேருந்து மட்டும் தனியாக போகிறேன். நம்ம ஆம்டாவில் பெட்ரோல் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் போகணுன்னு நினச்சேன். இந்த ஹெச்பியில் நம்ம ஊர் பெட்ரோல் பங்கில் இப்போ தான் கரண்ட் ஆஃப் ஆகிட்டு ஜென்ரேட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதனால் கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கேயாச்சும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் முட்டலே போகிறேன். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஏன்னா இதுக்கு மட்டும் பசங்கள்லாம் எங்கள் ஊர் பசங்க எல்லாமே பிளான் பண்ணி ஒரு டைம் போயிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ போனதெல்லாம் வெயில் டைமு, எல்லாம் காஞ்சி கருவோடாக இருந்துச்சு. நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பசங்களோட போகிறது அது ஒரு விதமான ஹாப்பி தானே. நம்ம இப்போ போகிறது சோலோ ட்ரிப், ஆனால் அவங்களோட போனால் அது இன்னொரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்ல. ஆனால் அவங்க போனது ஃபுல்லாக ட்ரை, தண்ணியே வரல முட்டல் ஃபால்ஸில். அதுவும் இல்லாமல் ரொம்ப காஞ்சு போய் இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது ஃபுல்லாக க்ரீனிஷ் ஏரியா. பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறனால நம்ம ஊரில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ ஏற்காடு வீடியோ யார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கமெண்ட் செக்ஷனில் கூட ஏன்னா போன வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். எப்படின்னா எடிட்டிங்கில் படிடா பர்மான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பேன். அது என்ன பண்ணிட்டேன், ஒரு 2th வீடியோவில் நடுவு முன்னாடி கட் பண்ணனால அந்த வீடியோ முன்னாடி வந்துருச்சு. கரெக்டான எடிட்டிங்கில் உட்காரல. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களா இல்லைன்னு கூட யாரும் தெரியல. ஒரு 300 வியூஸ் பக்கம் போயிருக்கு. ஆனால் யாரும் ஒருத்தர் கூட கமெண்ட் செக்ஷனே பண்ணல. ப்ரோ இந்த வீடியோ ஏன் ப்ரோ தப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டிஎஃப் நான் தப்பு பண்ணாலும் சரி கரெக்டாக பண்ணாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் எனக்கு கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா அந்த தப்பை மறுபடியும் அடுத்த டைம் பண்ணாத மாதிரி திருத்திக்க முடியும். நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியும். அதே மாதிரி நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். நம்ம சேலம் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹிடன் பிளேஸ் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கூட இன்ன வரைக்கும் ஒரு டிஆர்எஃப் பார்த்துக்கோங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதுலன்னு தெரியுது. ஒருவேளை நான் ஓவர் டியூரேஷன் கொடுக்குறேன், அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டைம் நான் டியூரேஷன் கம்மி பண்ணுறேன். எதனால் டியூரேஷன் அதிகமாக கொடுக்குறேன்னா, நான் அது ஒரு ஃபுல் வீடியோ எனக்கு ஏன்னா நான் எப்படி எதிர்பார்ப்பேன்னா, ஸ்டார்டிங் பிளான் பண்ணோன்னா போகிற வரைக்கும் என்ன நடக்குன்னு மற்றவங்களுக்கு காட்டணும், என்ன எப்படி போகுதுன்னு காட்டுறதுக்காக மட்டும் தான் அவ்வளோ டியூரேஷன் கொடுக்குறேன். பட் ஆனால் இதுக்கு மேலே அது கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் இதை போய் பக்கமாக போயிட்டு கலையை பிக்கப் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே டிஆர்எஃப், நம்ம கரெக்டாக இப்போது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூட்டு கள்ளக்குறிச்சி ரோட்டில் அம்மம்பாளையம் ஒரு ரோடு இருக்குது. அதுக்குள்ளார கட் பண்ணாது அந்த முட்டல் ஃபால்ஸ்க்கு போகிற வழி. நான் முன்னாடியே வீடியோ எடுத்துருக்கணும். நான் அவ்வளோ டர்ன் பண்ணும்போது நான் பாட்டுக்கு லொக்கேஷன் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆல்ரெடி முன்னாடி கலை வந்துட்டான். அவன் கொடுத்த லொக்கேஷன் தான் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? வருமா முன்னாடி போ. ஓகே டிஆர்எஃப், இது சோலோ ட்ரிப் இல்லை, ஃபேமிலி ட்ரிப்பு. கலையை அவங்க அம்மா அக்காலை கூட்டு வந்துட்டான். நல்ல வேலை நம்ம பிளான் பண்ணி மாதிரி கேங் வரல.
பசங்க எல்லாம் போகிற மாதிரி தான் பிளானு. நானே, கலை, தருண், தாமரை, அப்புறம் ராகவ் எல்லாம் போகிற மாதிரி தான் பிளானு. இவனுக்கு யாரும் உங்களுக்கு முதல்ல ஃபேஸே காட்டியிருக்க மாட்டேன். தருண் மட்டும் பார்த்துருப்பீங்க. தருண் இவன் பேர் கலை, 2 பேர் மட்டும் பார்த்துருப்பீங்க. மற்ற எவனையும் காட்டியிருக்க மாட்டேன். அப்கமிங் விளாகில் அவனுங்கெல்லாம் காட்ட பாருங்கள். சரியான கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அவனுக்கு கூட இருக்கும்போது. வெரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டீசெண்டாக பிக்கப் பண்ணோம். ஏன்னா கலை அவங்க அம்மா இருக்கும்போது அவ்வளோதான், நம்ம பாட்டு ஏடா முடியா பேசணும். அப்படி தான் அவனை இன்னொரு டைம் நம்ம கூட அனுப்பிச்சுடவே மாட்டாங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே மலாடி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ்லாம் வரணுங்க. என்னங்க போங்க. டிஆர்எஃப்எஸ் ரோடு சரியான அட்வென்ச்சராக இருக்குது. குண்டும் குழியுமா தூக்கி போடுறது ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் முன்னாடி போகிற 3 கார் பாண்டிச்சேரி ஆட்டுக்கு ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்சம் கேப் விட்டால் போயிடறான்னு பார்க்குறோம், போக மாட்டேன்றாங்க, வழி விடவும் மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட மலை கிட்டே வந்துட்டோம். டிஆர்எஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது மலை. ஆனால் இது எப்படி நேராகவே போகிறாங்க, எந்த பக்கம் லொக்கேஷன் ஒன்றுமே தெரில. நமக்கு தான் இருக்கே முன்னாடி ஒரு கூகுள் மேப். என்னாச்சு? காலையில் தான் டிஆர்எஃப் வண்டி கிளம்புனேன். ஆமாம், உட்காருங்க. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் மேலே. உட்காந்துக்கலாமா? போகலாமா? என்னை பிடிச்சிக்கோங்கண்ணா. ஆ, இன்னும் எவ்வளோ தூரமாக போகணும்? நீங்களும் ஃபஸ்ட் டைமா? நானும் ஃபஸ்ட் டைமு. இந்த பக்கம் ரோடு வருதாட்டுக்கு. இனி வீக்கெண்டுனால எல்லாம் கூட்டமாக இருக்காட்டுக்கு. பஸ்ஸு வருதாட்டுக்கு. ஓகே, சூப்பரு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆ, இன்னும் வண்டி மேலே எல்லாம் வரா? டிக்கெட் எடுக்கணுமா? ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு. அப்ப தெரிஞ்சிருந்தா நாளைக்கே வந்திருக்கலாம். நாளைக்கு லீவ் போட்டு வேண்டியதுதான். டிஆர்எஃப் நான் எதிரே பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட கூட்டம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க பூங்காலாம். செம்ம கிளைமேட் டிஆர்எஃப். சரி, போன டைம் பசங்க வரும்போது யாரும் இல்லை, இந்த டைம் தனியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் இந்த டைம் ஏகப்பட்ட கூட்டம். வீக்கெண்ட் வேறு. நாங்கள் பிளான் பண்ண டேட் தப்பு. வீக் டேஸில் வந்துருக்கணும், வீக்கெண்டில் வந்ததே தப்பு. ஓகே, சூப்பர். அரேங்க மூணு இங்கேயா பாருக்கீங்க? நீ எவ்வளோ தூரம் போகணும்? டிஆர்எஃப் சரியான கூட்டம். நினச்ச கூடயும் பார்க்கல. போன டைம் வரும்போது தன்னந்தனியாக வந்தானுங்க பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர். தண்ணி ஓரளவுக்கு. இது அதிகமான தண்ணியாக கம்மியான தண்ணியாடா? அது இது கம்மி. இன்னும் அதிகமாக வருமா? இவ்வளோ வந்தால் தான் விடுவாங்க. இந்த அளவுக்கு வந்தால் தான் தண்ணி. என்னம்மா போட்டாங்க அதிகமாக வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இப்போ விட்டு 2 நாள் தான் ஆகுது. அனுமதி இல்லைன்னு தண்ணியோட பில்லு சிங்க தெரியல. இதில் போவாங்க, இதில் ஏறி அதில் உள்ள இதுக்கு மேலே போகிறது ஃபஸ்ட்டு வரும்போது இதுக்கு மேலே போனால் மேலே இன்னொரு பெரிய குட்டை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதோட பெரிய குட்டியாக வந்துடும். அங்கே ஒன்று இருக்குது. டெத்தானதுலேருந்து விடுறதில்ல. இதோட அங்கே இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு காய்ச்சி இருக்காங்க. நானே நினச்சி கூடியும் பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு.
போன மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய ஆழமாக இருக்கும். ஆனால் வீக் டேஸ் நிறையா பேர் வருவாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அது காலேஜ் டைமில் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு பசங்க நல்லா அப்போ போனோம். வீக்குக்கு ஒன் டே சண்டே என்ஜாய்மெண்டானா? புரியல என்னன்னு சொல்லுவாங்க. சரியான தத்துவம். வாழ்க்கை ஒரு முறை அதுதான் டிஆர்எஃப். சரியான புரியல. ஏழைகளின் குற்றாலம். வீக்குக்கு ஒன் டே சண்டே என்ஜாய்மெண்ட். சூப்பர்ண்ணா, கரெக்டாக சொல்லிட்டு போனார்ல, நம்ம சொல்ல தேவையில்ல. ஓகே டிஆர்எஃப், நாங்கள் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுற போகும்போது டிஆர்எஃப் நாங்கள் குளிச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபோன் கீழே நாட்டோட விட, அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் இங்கே ஃபோட்டோகிராஃபர் இங்கே இருக்காங்க, இவங்க தான் வீடியோ எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. நான் வீடியோ கிளிப் ஸ்டார்ட் பண்ணுறேன், செக் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி கூட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால் பாதி பேராக இங்கே பாதி பேர் நிறுத்தி வச்சுருக்காங்க, பாதி பேராக அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் சரியாந்திர ஒர்த்து. தண்ணி சரியாந்திர டேஸ்ட். அதுவும் இல்லாமல் சும்மாவே நாங்கள் இருக்க மாட்டோம். அங்கே போனால் அங்கே ஒரு கேங் பிடிச்சி அங்கே ஒரு ஆட்டம் போட்டோம். வேற மாதிரி. ஆனால் இது கேட்குதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. நான் வேறு பேசிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதே இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா தண்ணியோட சத்தமே அவ்வளோ அதிகமாக இருக்கு. அங்கே போகிற ஒரு பாட்டியா? அங்கே வருமா? இதாண்டா ஆயானா ஆயா தானே, அது நீங்க வரும்ல. வேற மாதிரி. ஸோ இங்கே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருந்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு படிக்கட்டு மாதிரி போயிருந்தீங்களா, அது மேலேயும் ஏறி மேலே ஒரு இதுக்கு போகலாமா. ஆனால் அதுக்கு இப்போ நாட்டோட மேலே போய்ட்டு ஒருத்தவங்க டெத் ஆனதுனால அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக வாய்ஸ் கேட்க முடியும்னு தெரியல. தனித்தனியாக கேர்ள்ஸும் பாய்ஸும் தனியாக குளிக்க விட்டாங்கன்னா, உங்களுக்கு குளிக்க விட்டாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இயற்கையாகவே ரெண்டு இதுவும் பிரிஞ்சுதான் வருது. கொலையே பண்ணி விடுவாங்க பார்த்து. ஓகே டிஆர்எஃப், நான் போவ கண்டுபிடுறேன் பசங்க. ஸோ டிஆர்எஃப் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரியாந்திர ஒர்த்து. கூட்டம் இல்லைன்னு எதிர்பார்த்து வந்துடாதீங்க தயவு செஞ்சு. கூட்டம் சரியாந்திர கூட்டமாக இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றனால இன்னும் அதிகமாக இருக்குது. நார்மல் டேஸில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நல்ல கிளைமேட்டுக்கு நல்ல தகுந்த மாதிரி தண்ணிங்க. தண்ணி இப்படி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர்னு சொல்ல முடியாது, பானை தண்ணி. உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சில்னஸ் தெரியும்ல, அந்த சில்னஸ் இருந்துச்சு. வேறு மாதிரி அட்ராசிட்டிங்க. இந்த சீசனில் வந்துடுங்க மறக்காமல். ஏன்னா இதுக்கப்புறம் சீசனில் தண்ணி இருக்குமான்னு தெரியாது. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு, ஏன்னா இதுக்கு மேலே மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வந்து விசிட் பாயிண்ட் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை தண்ணியே வற்றி போனாலும் வாய்ப்பு உண்டு. ஸோ இருக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு நேரம் இப்போ பூங்காவுக்கு போகிறோம். பூங்காவுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி ஓட்டுறது நெக்ஸ்ட்டு படகு போட்டிங், நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு தான். டோன்ட் வரி. டாடா. அந்த குழந்தை கத்துவால, அம்மா என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருமா, அம்மா நான் என்னை விட்டுருனேன். அப்படிதான் இருக்கு. ஏய் கல்லுடா தம்பி, தவறான செயல்கள். ஓகே டிஆர்எஃப், பயணம் முடிவடைகி விட்டது. இன்னொரு அரை மணி நேரம் கொடுத்தாங்க, நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் ஓட்டலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கால் வலி தாங்கலை. இதுக்கு மேலே நாங்கள் போய் ட்ராப் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னன்னா இங்கே ஃப்ளைட்டு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அதை ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போய்ட்டு கொண்டு லேண்ட் பண்ணுறோம். ஒரேடியாக லேண்ட் பண்ணிடுறோம்.
ஒர்த்து சரியான ஒர்த்து. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இது எப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டு சொல்லிடுறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா ப்ளஸ் வண்டிக்கு 20 ரூபா. அதே காருக்குன்னா 50 ரூபா. காருக்குன்னா 50 ரூபா. டேரெக்டாக நீங்கள் உள்ளார வந்து பார்க் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போயிருங்க. ஃபால்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பூங்கா இருக்குது. பூங்காவோட சேர்த்து போட்டிங் இருக்குது. போட்டிங் முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணாலும் சரி, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போட்டிங் பண்ணாலும் சரி, ரெண்டில் எதனா பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் சீசனல் டைம். இப்போ பண்ணால் உண்டு, இதுக்கு மேலே பண்ண வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னு ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இதுக்கு மேலே ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் கூட்டம் குறைச்சிடும். ஒரு கூட்டத்தோடு பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கே ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. பாவிலாடே கல்லை தூக்கி போட்டு கொண்டு போடாதீங்கடா, பார்த்துட்டு போகலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு நீங்கள் இப்படி வரணும்டா. பின்னாடி எழுத்துலாம் நீ பின்னாடி எழுத்துற இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகலாம். அவன் கல் எடுத்து ஒன்று அடிக்கிறதுக்குள்ளே போயிடும். அது எந்த பக்கம் வளைக்கிறதுக்கு எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி காஸ்ட் போட்டிங்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பெடல் போட்டிங் தான் நம்ம வெளியேறேன். பெடல் போட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அதே நம்மளுக்கு அந்த ஸ்பீட் பஸ் அடுத்து திருப்பி கிடைக்கும். கேமராமேன் கொஞ்சம் இதாக இருக்காங்க. அதே அந்த அவங்க டிரைவ் பண்ணிட்டு போகிற போட்டுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான டைமிங் கம்மி. ஒரே ஒன்று தான். இந்த ஏரி சுற்றி காமிச்சிடுறாங்க. இதே பெடல் போட்டில் எடுத்துருங்க. உங்களுக்கு நான் மஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா பெடல் போட்டிங் தான். ஃபோன் நேரம் கேமராமேன் சரியில்லை. நீ நேராக தான் இருக்க சொல்லு. இந்த பெடல் போட்டிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஓட்டலாம். இன்ன வரைக்கும் எங்களை கூப்பிடல. ஏன்னா பெடல் போட்டிங் யாரும் எடுக்கல. இதை மிதிக்கணும்னு சொல்லிட்டு சரியான என்டர்டைன்மெண்ட். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. பகலில் வரணும் ஈவினிங் வரணும்னு இல்லை. இங்கே எல்லாமே ஒரே கிளைமேட்டாக தான் இருக்குது. சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் 4 மணிக்கு மேலே அலோடு இல்லை. அம்மா சொல்கிறேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்டிங்? 9:30 மணிக்கு மேலே. இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம கேமராமேன் காட்டாமல் வரதான் எப்படி மம்மி கலை. அடுத்தது நாங்கள் எங்கள் மாமாவுக்கு இங்கே தான் ஒரு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம். இவ்வளோ கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பொண்ணாச்சும் சிக்காது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு மேலே நாங்கள் போய்ட்டு பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிக்கிறோம். டாடா பாபாய். நான் போக டேர் ஆஃப் நாங்களாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். டிராஃபிக் ஜாம் சரியான டிராஃபிக் ஜாமாக இருக்குங்க. ஏன்னா சண்டேன்றனால எல்லாருமே இந்த மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வெளியிலேருந்துலாம் வராங்க. பாண்டிச்சேரியிலேருந்து நான் 4-5 வெஹிக்கிள் பார்த்துட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து கண்டினியூவாக வராங்க. பாருங்கள், இங்கே ஒரு பாண்டிச்சேரி, அங்கே ஒரு பாண்டிச்சேரி, பாருங்கள் இங்கே ஒரு பாண்டிச்சேரி. நிறைய வெஹிக்கிள் வெளியிலேருந்தே வராங்க. ஒர்த்து சொல்லப்போனால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ஒர்த்து. நிறையா பேர் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு பர் ஹெட்டுக்கு 20 ரூபா முன்னாடியே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ இந்த சொல்லாமல் கீழே ஒரு ஃபோட்டோ போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லுறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். முடிஞ்சிட்டு என்ன பசங்களோட வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்போம். அட்ராசிட்டி கொஞ்சம் நிறையா இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தனால கொஞ்சம் லிமிட்டாக ஒரு அளவோடு வச்சுக்கிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வருவோம், கன்ஃபார்ம் வருவோம். ஆனால் அந்த டைம் மட்டும் கிளைமேட் இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கிளைமேட் இல்லாமல் வந்துக்கூடாது. நீங்கள் இந்த டைமே வந்துடுங்க. இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச முடிவு சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுவேன். பார்த்துட்டு உடனே வந்துடுங்க. ஏன்னா இப்போ கையில் வடை கிடைக்கும் போது சாப்பிட்றணும், இல்லாத போது கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குற மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ எங்கே போகலாம், என்ன சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே போகலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ டாட்டா, பை பை, see you, take care.